பகுதி வேதாத்ரிய சிந்தனை. இன்றைய வேதாத்ரிய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மனிதருள் வேறுபாட்டை களையும் வழிகள். முதலில் மனிதருள் வேறுபாடு ஏன் என்பதையும் அந்த வேறுபாடுகள் என்னென்ன என்பதையும் பார்ப்போமா? மனிதருள் வேறுபாடு ஏன்? இந்த சிந்தனை, இந்த கேள்வி அநேகமாக எல்லாருடைய உள்ளத்திலும் ஏதேனும் ஒரு காலத்தில் நிச்சயமாக எழுந்திருக்கும். சிலருக்கு அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்ல கேட்டிருப்பார்கள். அவர்கள் ஒரு காரணத்தை அறிந்தும் இருக்கின்றார்கள். ஆனாலும் முழுமையாக விரிந்த அறிவிலே இந்த கேள்விக்கு விடை கண்டுவிட்டோமேயானால் நாம் வாழ்நாள் முழுவதும் நமது வாழ்விலே ஒரு பெரும் சுடராக எல்லா விதமான வாழ்க்கை ரகசியங்களையும் நாம் புரிந்து கொள்வதற்கும் அதற்கு ஏற்றவாறு நமது கடமைகளை ஆற்றுவதற்கும் வேண்டிய ஆக்கமும் ஊக்கமும் பெற முடியும். 16 காரணங்களால் ஒவ்வொரு மனிதனும் பாதிக்கப்பட்டுள்ளான். ஒவ்வொருவருக்கும் இதில் பாதிப்புகள் சில காரணிகளால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும். மனிதர்களுக்கு இந்த 16 அமைப்புகளும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. அதனால் மனிதர்கள் 7 சம்பத்துக்களில் ஒருவருக்கொருவர் வேறுபடுகிறார்கள். இந்த கருத்தையே நம் குருபிரான் அவர்கள் ஒரு அழகான கவி மூலம் விளக்குகிறார்கள். கவி என்னவென்று பார்ப்போம் வாருங்கள். கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றிற்கேற்ப உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், மனிதர்களுக்கு வரும் வகையும் அவற்றின் தரம், அளவுக்கேற்ப வாழ்க்கை நிலை வேறுபாடு அடைய கண்டேன். கவிக்கான பொருளை ஒரு உதாரணம் மூலம் காண்போமா? ஒரு இனிப்புச் சுவையுள்ள பலகாரம் செய்ய வேண்டும். அதற்கு வேண்டிய சர்க்கரை முதலிய 10 பொருட்களை ஒரே அளவு 10 பேரிடம் கொடுக்கின்றோம். இந்த 10 பேர் செய்கின்ற இனிப்பும் சுவையில் ஒரே மாதிரியாக இருக்குமா? இருக்காதுதானே. 10 விதமான இனிப்புகளிலும் சிறிய வேறுபாடுகள் இருக்கத்தானே செய்யும். அதே போன்றுதான் கருவமைப்பு முதலிய 16 வேறுபாடுகள் அளவிற்கு தகுந்தாற்போல் மனிதர்கள் 7 சம்பத்துகளில் வேறுபாடுகளோடு காணப்படுகின்றார்கள். பிரபஞ்சத்தில் கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் ஒரு வினாடியில் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் இடம் மாறி விடுகின்றன. இந்த தூர வேறுபாட்டில் அதிலிருந்து வருகின்ற காந்த அலைகளின் அழுத்தம் வினாடிதோறும் வேறுபட்டு கொண்டே இருக்கும். இயற்கையில் எந்த தவறும் இல்லை. அது தன்னுடைய பணியை ஒரு இம்மியும் பிசகாமல் செய்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இயற்கையின் சட்டம். கருவமைப்பு முதலான அந்த 16 அமைப்புகளிலே எந்தெந்த இடத்தில் எந்தெந்த அளவுக்கு எது அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கிறதோ இல்லாமல் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு இந்த 7 சம்பத்துக்களிலே வித்தியாசம் இருக்கும். இப்படி இயற்கையை நாம் உணர்ந்து கொண்டோமே ஆனால் இப்பொழுது எனக்கும் அவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அந்த வேறுபாடு எவ்வாறு உண்டாகிறது என்று கணக்கு போட்டு பார்த்தீர்கள் என்றால் தெளிவாக தெரிந்துவிடும். அந்த வேறுபாடுகளில் எவற்றை நீக்க இயலும், எவற்றை நீக்க இயலாது என்று தெரிந்து கொண்டு முடிந்ததை நீக்கிவிடலாம். நீக்க முடியாதது என்பதை ஒத்துக்கொள்ளலாம். உதாரணமாக, கருவமைப்பு காரணமாக தந்தையும் குள்ளம், தாயும் குள்ளம், நானும் குள்ளமாக இருக்கிறேன். இப்பொழுது நான் குள்ளமாக பிறந்து விட்டேனே, குள்ளமாக பிறந்து விட்டேனே என்று வருந்துவதில் ஏதேனும் பயனுண்டா? அதற்கு மேல் சிறிதளவு உயரம் வேண்டுமானால் அதற்குரிய உடற்பயிற்சி, அதற்குரிய விளையாட்டுகள் இவற்றை பழகி கொஞ்சம் நீட்டிக் கொள்ளலாம். ஆனால் அப்படியே முழுமையாக மாற்றிக்கொள்ள முடியுமா? 6 அடி உயரமாக முடியுமா என்றால் முடியாது. இதை உணர்ந்து கொண்ட பிறகு அதிகமாக வருத்தம் இருக்காது தானே. எந்த காரணத்தினாலே எது உண்டாகிறது என்று பார்க்கிறபோது செல்வத்தை எடுத்துக்கொண்டால் அது முயற்சியினால் வரலாம். பெற்றோர்கள் வைத்துவிட்டு போன கருவமைப்பு மூலமாகவும் வரலாம். இவனுடைய கலையினால் வரலாம், சிந்தனையினால் வரலாம், உழைப்பினால் வரலாம்.
எனக்கு அந்த செல்வத்தை அடைவதற்கு இங்குள்ள முறையிலே என்ன வாய்ப்பு இருக்கிறது என்பதை அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். அந்த நிலையிலே உள்ள வாய்ப்பை பயன்படுத்தி செல்வத்தை வளர்த்து கொள்ளலாம். அப்படி எந்தெந்த சம்பத்துக்களை நாம் வளர்த்து கொள்கின்றோமோ அந்த முறையிலே வளர்த்து கொள்வதற்கு இயற்கை அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை செய்தால் அதற்கு விளைவாக தக்க பயன் வரும், அது நிச்சயம். இது இயற்கை சட்டம். இறைவனுடைய திருவிளையாடலை உணர்ந்து கொள்வோமேயானால் நாம் 2 வகையிலே விழிப்போடு இருந்து பெற வேண்டியதை பெறலாம். ஒன்று, இயற்கையின் நியதியை உணர்ந்த மாத்திரத்திலே இயற்கையை சார்ந்து விடுகிறோம். எல்லா இயக்கங்களும் எல்லா விளைவுகளும் ஒரு நியதிக்கு உட்பட்டுதான் நடந்து வருகின்றன என்பதை தெரிந்து கொள்கின்ற போது அந்த நியதிக்கு அடிப்படையாக உள்ள ஒரு பேராற்றலோடு ஒன்றி நிற்கின்ற போது அந்த நியதியை நன்றாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவும் மறவாது இருக்கக்கூடிய ஒரு மனநிலையும் உண்டாகும். அறிந்து கொள்வது என்பது வேறு, மறவாது இருப்பது என்பது இரண்டாவது. மூன்றாவதாக உணர்ந்ததை செயல்படுத்தித்தான் அதனுடைய நலனை பெறுவது என்பது. இந்த 3 வகையில் மனிதன் முயற்சி எடுத்தால் அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை அவனாலே நிச்சயமாக பெற முடியும். என்ன பெற முடியாது என்று நினைக்கின்றோமோ அதை விட்டுவிட வேண்டியதுதான். இப்போது மது அருந்தினால் கேடு என்பதை உணர்ந்து அதற்கொப்ப முடிவெடுத்து விட்டால் வருத்தம் இல்லை, குறைபாடும் இல்லை. உள்ளதை தெரிந்து கொண்டால் அதை எப்படி பயன்படுத்துவது என்ற பேரறிவும் மனிதனுக்கு வந்துவிடும். இவ்வாறாக செயலில் திறமையோடும் அறிவில் நேர்மையோடும் இருந்தால் இந்த வேறுபாட்டை களைந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.